என்னை ஏற விடலன்னா, அதாவது கோவிலுக்கு மேல அந்த கள்ளச்சி மரத்துல ஏற விடலன்னா, என்னை தடுக்கிற யாரா இருந்தாலும் நாசமா போவீங்கன்னு சொல்லி போலீஸே சபிச்சாரு. இப்ப அந்த சூழ்நிலையில வந்து இந்த மாதிரி ஆயிருக்கும் போது அதையும் ஒப்பிட்டு வந்து கமெண்ட்கள்லாம் வருது இல்லையா? அதெல்லாம் சரியா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த நிகழ்ச்சி நானும் பார்த்தேன். இந்த வீடியோ இப்ப வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. காவல்துறைகள் என்ன செய்வாங்க? காவல்துறையை பொறுத்தவரையில அவங்க ஹையர் கமாண்ட வந்து பின்பற்றக்கூடியவர்கள். காவல்துறை வந்து நிக்கிறாங்கன்னா அவங்க மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்கள், மொழிக்கு அப்பாற்பட்டவர்கள், இனத்துக்கு அப்பாற்ப அவங்க சட்ட ஒழுங்கு நிலைநாட்டுக்கு நிக்கிறாங்க. ஹெச் ராஜாவுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் ஹெச் ராஜா சப் இன்ஸ்பெக்டருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல. அங்கே போகக்கூடாது என்று வந்து காவல்துறை வந்து என்ன தடை விதிக்கிறது. கோர்ட்டு சொல்றது பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு. லான் ஆர்டர் ப்ராப்ளத்தை வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறது. அப்ப வந்து சீடு குலைய கூடாது என்பதை பாதுகாக்க வேண்டும். அதனால தடுக்கிறாங்க. உடனே ஒரு சாபம் விடுறாரு. நீ நாசமா போவ, இது என்னது இது, அம்மா நாசமா போவோம், கைகால் வழங்காது, மண்ணாடி போடுற, இப்படி வந்து கடுமையா நீ வந்து இந்து விரோதிகள். இந்த போலீஸ்கார பத்தி திட்டதுங்க, விமன் போலீஸ் பாத்துருப்பீங்க அந்த காட்சியை. நீங்க எல்லாம் இந்து விரோதிகள், இந்து விரோதி ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க, இப்படி பேசுறாரு. முருகனுக்கு எதிரான ஸ்டாலின் கவர்மெண்ட் சொல்லி இவ்வளவு கத்துனாரு அங்க நின்று. இப்ப வந்து யாருடைய சாபம் எங்க பழிச்சிருக்குது? இப்படித்தானே அந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து திருப்பி சாபம் பண்ணிதானே இருப்பாங்க. இப்போ நீங்க வந்து இஸ்லாமிய கருத்துப்படி நீங்க ஒருத்தனை சாபம் விடுறீங்கன்னு வைங்களேன், நீ நாசமா போவ அப்படின்னு சொல்லி அவன் அமைதியா இருந்தாலே போதும். அதுக்கு பதில் யாரு சொல்லுவா? இறைவன் வந்து பதில் வந்துடும். நீ அமைதியா இருந்தாலே போதும். உனக்கு வந்து திட்டுறான், நீ அமைதியா இருப்பா. உனக்கு பதில் அனுப்பிச்சுவாங்க, மாணவர்கள் திட்டுவாங்க, அல்லா திட்டு போறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த மாதிரி. அதே மாதிரி அந்த போலீஸ்காரங்க அமைதியா இருந்தாங்க. நான் நாசமா போக மாட்டேன்பா, நான் சட்ட ஒழுங்க பாதுகாக்கிறேன், நான் சட்டப்படி நான் இருக்கிறேன், நீ தான் சட்ட ஒழுங்க சீர் குலைக்கலாம் அமைதியா இருந்தாங்க. செவத்துல அடிச்ச பந்து மாதிரி ஹெச் ராஜா விட்ட சாபம் அவருக்கே வந்திருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஹெச் ராஜா இதுல இருந்து பாடம் படிக்க வேண்டும். ஹெச் ராஜா மட்டுமில்ல, ஹெச் ராஜா வகைராக்களும் பாடம் படிக்க வேண்டும். கொஞ்சம் அடக்கி வாசிங்க.